செத்து போனவர்களிடம் விண்ணப்பம் பண்ணுகிற இவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே, நீர் எங்களுக்காய் ஜெபிப்பீராக, எங்களுக்காய் பரிந்து பேசுவீராக. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது, செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிற எவனும் உங்களிடத்தில் இருக்க வேண்டாம். அப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கர்த்தர் அவனை துரத்தி விடுகிறார். இன்று அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது கத்தோலிக்க சகோதரர்கள். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதை விட்டுவிட்டு செத்து போன, மரித்து போன, பாதாளத்தில் இறங்கின ஒரு மனுஷனிடத்தில் போய் தங்கள் விண்ணப்பங்களை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது, மரித்தவர்களும் பாதாளத்தில் இறங்குகிறவரும் கர்த்தரை துதியார்கள். சங்கீதம் 88ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகிறது, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ, மரணத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். அப்படி இருக்கையில் நாம் செத்து போனவர்களிடத்தில் நமது விண்ணப்பங்களையும் நமது வேண்டுதல்களையும் செய்தால் அவர்கள் எப்படி கேட்பார்கள்? அவர்கள் எப்படி நமக்காக வேண்டிக் கொள்வார்கள்? அப்படிப்பட்ட இவர்களை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது. யாரை நோக்கி சத்தமிடுகிறதா? ஜீவனுள்ள தேவனை நோக்கி. அவருடைய மாம்சமும் அவருடைய இருதயம். ஆனால் உங்கள் இருதயம் உங்கள் மாம்சம் யாரை நோக்கி சத்தமிட்டு யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறது? செத்தவர்களை நோக்கி. அவர்கள் கர்த்தரை துதியார்கள். உபாகமம் 14ஆம் அதிகாரமும் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் கூறுகிறது, செத்தவர்களுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமல் இருங்கள், உங்கள் சரீரத்தில் அடையாளங்களை இடாமல் இருங்கள். இன்று செத்தவர்களுக்காக தங்கள் சரீரத்தை ஒடுக்குகிறார்கள், தங்கள் சரீரத்தை கீறி கொள்கிறார்கள், தங்கள் சரீரத்தின் மேல் பல விதமான அடையாளங்களை இடுகிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், அவனை நான் துரத்தி விடுவேன் என்கிறார். நீயோ உத்தமனாயிரு என்கிறாய். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று வேதம் கூறுகிறது. வேதம் இவ்விதமாக கூறுகிறது. சங்கீதம் 102ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வேதம் கூறுகிறது. கடவுள் ஒருவரே மாறாதவர், அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இதோ மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். இயேசு மரித்தாலும் ஜீவனுள்ள தேவனாய் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரை விட்டு நீங்கள் விலகுகிறதற்கு ஏதோ பொல்லாத இருதயம் உங்களில் இருக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பார்க்கிறவனை பிழைப்பான், செத்தவர்களை நோக்கி பார்க்கிறவன் செத்துதான் மடிவான். இது வேதம் சொல்லுகிற எச்சரிப்பு.